பிரான்ஸ் நேத்து பொங்குன்னு மூக்குல குத்துனதுக்கு அப்புறம் ஸ்பெயினோட மிட்ஃபீல்டர் டேனி ஆல்மோ யாருப்பா அவரு அப்படின்னு சொல்லிட்டு தேடி அவரை ட்ராக் பண்ண ஜேர்னிய வேற லெவலுக்கான முடிவுகள் எடுத்திருக்காரு. 9 வயசுல பார்சிலோனாவோட யூத் அகாடமிக்குள்ள போறார். ஆனால் 16 வயசு வரைக்கும் அங்க ட்ரெயின் ஆகி இருந்தால் அதன் பிறகு மேல ஏறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு அவருக்கு புரியுது. உடனடியாக அவர் செய்யறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து வேற ஒரு கிளப்புக்கு போறேன், குரோயேஷியால டைனமோ ஜாக்ரெப், நம்ம லூகா மாட்ரிச்சோட கிளப். சரின்னு சொல்லிட்டு உள்ள போறாப்ல. முதல் 2 வருஷம் கஷ்டமா இருக்கு. ஆனாலும் சில்வர் வேர்ஸ் அவரை தேடி வருது. குரோயேஷியாவோட மொழியை ஃபுல்லா கத்துக்கிறாரு. எந்த அளவுக்கு மக்களுக்கு அவரை புடிச்சு போயிடுதுன்னா, எங்க நேஷனல் டீமுக்கு நீங்க ஆடுங்க, நாங்க உங்களை வாங்கிக்கிறோம் ஸ்பெயின் கிட்ட இருந்துன்னு கேட்கிற அளவுக்கு. அதன் பிறகு அவரோட பேரை வந்து டேனி ஆல்மிச்சு நாங்க மாத்திடுறோம். அவ்வளவு தூரம் அவர் மேல பாச வைக்கிறாங்க. ஆனாலும் ஓகே, ஒரு லெவலுக்கு நம்ம ரீச் ஆயிட்டோம், திருப்பியும் நகரணும்னு சொல்லி புண்டஸ் லீகா பக்கம் போறாரு. அங்க பேயின் வந்து வாங்கன்னு சொன்னாலும் வேணான்னு சொல்லிட்டு லைப்சிக் பக்கம் போறாரு. ஏன்னா அங்க நாகல்ஸ்மேன் இருக்காங்க, ஒரு நம்பிக்கை, கண்டிப்பா உனக்கு நான் ஆட வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு. சொன்ன மாதிரியே வாய்ப்புகள் கிடைக்குது. அங்கேயும் ஓரளவுக்கு ஆடியாச்சுன்னு சொல்லிட்டு 2024 அவரோட பாய்ஹுட் கிளப் பார்சிலோனா உள்ள போடுறாப்புல 60 மில்லியன் யூரோஸ்க்கு அவரை வாங்குறாங்க. அவங்களுக்கு இருக்கிற பினான்சியல் கிரன்ச்சுக்கு இடையில எனக்கு ஒரே விஷயம் தான் அவர் சொல்லி கொடுக்கறது புரியுதுங்க. நீங்க இருக்க கூடாத ஒரு ஜோன், அது உங்களுக்கான கம்ஃபர்ட் ஜோன். உடச்சிட்டு வெளில வர்றதுக்கு தான் பாக்குறாப்புல. இப்போதைக்கு செமி ஃபைனல்ல இருந்து ஃபைனலுக்கு போயாச்சு. கோப்பையை தூக்குறாரா அப்படின்றது பார்ப்போம்.